நடுச்சாமத்தில் எனக்கு நினைவு திரும்பிய பொழுது என்னுடைய வீட்டிற்குள் வெள்ளமேறிவிட்டது என்றுதான் நான் நினைத்தேன் என்று மட்டக்களப்பு வவுனதீவு நெல்லிக்காடு கிணற்று சம்பவத்தில் இருந்து உயிர் தப்பிய பெண் பரபரப்பு பேட்டியொன்றினை வழங்கியிருக்கின்றார். இந்த குற்றச்சம்பவம் தொடர்பாக 7வது சந்தேக நபர் கிழக்கு மாகாண பெருங்குற்றத்தடுப்பு பிரிவினரால் கொழும்பில் வத்தளை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வத்தளை பகுதியைச் சேர்ந்த பார்மசி உரிமையாளர் ஒருவர்தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்கமறியலில் போலீசாரால் வைக்கப்பட்டிருக்கின்றார். மயக்க மருந்து எப்படி சாதாரண மனிதர்களினுடைய கைகளுக்கு வழங்கப்பட்டது? அந்த பார்மசியில் போய் கேட்டால் யாருக்கு வேண்டுமானாலும் அந்த மயக்க மருந்து கிடைக்குமா? அல்லது இவர்களுக்கு நெருங்கியவராக அவர் இருந்ததன் காரணத்தினால் அந்த மயக்க மருந்தினை கொடுத்தார்களா? தனியே வைத்தியர்கள், வைத்தியசாலைகள் மாத்திரம் பயன்படுத்துகின்ற இவ்வாறான மயக்க மருந்துகள், அதுவும் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்தப்படுகின்ற மயக்க மருந்துகள் எப்படி இந்த கொள்ளை கும்பலிடம் சென்று சேர்ந்தது? இவற்றை தடுப்பதற்கு சட்டம் எவ்வளவு தூரம் இறுக்கமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது? மேலதிக விவரங்களை பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மட்டக்களப்பு வவுனதீவு நெல்லிக்காடு அந்த கிணற்று சம்பவத்தில் இருந்து அருந்தப்பில் உயிர் தப்பிய அந்த பெண் ரேணுஜா தற்பொழுது ஒரு பரபரப்பான பேட்டியொன்றினை வழங்கியிருக்கின்றார். அதிலே அவர் தனக்கு நடந்த அந்த கொடூர சம்பவத்தை பற்றி விவரித்திருக்கின்றார். அவர் வங்கிக்கு செல்வதற்காக அந்த குறித்த தினத்திலே தன்னுடைய மகளோடு 3 வயது நிரம்பிய அந்த மகளோடு அவர் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இந்த நிலையில் தாண்டியடியில் வங்கியில் அக்கவுண்டை திறந்துவிட்டு வவுனதீவு சந்தையில் நின்ற வேளையில் ஆட்டோ ஒன்றிலே ஒரு ஆணும் பெண்ணும் வந்திருக்கின்றார்கள். ஆட்டோ சாரதியாக ஆண் இருந்திருக்கின்றார், உள்ளே ஒரு பெண் இருந்திருக்கின்றார். அவர்கள் எங்கே போகின்றீர்கள் என்று கேட்டிருக்கின்றார்கள். இவர் பதிலளித்திருக்கின்றார். உடனே 100 ரூபாய் தான், வாருங்கள், ஏறுங்கள், நாங்கள் உங்களை கொண்டு போய் விடுகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். இதனை அடுத்து தான் அந்த முச்சக்கர வண்டியிலே ஏறியதாக இவர் தெரிவித்திருக்கின்றார். அதற்கு பிறகு அந்த பெண்ணினுடைய மடியில் ஒரு ஷொப்பின் பேக் இருந்திருக்கின்றது. அந்த ஷொப்பின் பையிற்குள் 3 ஜூஸ் போத்தல்கள் இருந்ததாக இந்த பெண் குறிப்பிடுகின்றார். அதிலே 2 போத்தல்கள் பச்சை நிற போத்தல்கள். அந்த 2 போத்தல்களில் ஒன்றை அந்த பெண் எடுத்துக்கொண்டதாகவும் மற்ற ஒரு போத்தலை தன்னுடைய மகளுக்கு கொடுத்ததாகவும், மற்றைய 3வது போத்தல் விளாம்பழ ஜூஸ் போத்தல் என்றும் அதனை தனக்கு பருக தந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை வவுனதீவு வருகின்ற பொழுது அந்த ஆட்டோவிற்குள் இருந்த அந்த பெண் இறங்கி இருக்கின்றார். அப்பொழுது அந்த ஆட்டோ சாரதியாக இருந்த ஆண் இன்னும் ஒரு ஆணுக்கு தொலைபேசியில் அழைப்படுத்தியிருக்கின்றார். அவர் வந்திருக்கின்றார். அவர் வந்த வேளை அவரையும் ஏறச் சொல்லி இருக்கின்றார். அவர் கையிலே ஒரு அரிவாள் கத்தியோடு அங்கே பிரசன்னமாகி இருந்ததாக பாதிக்கப்பட்ட பெண் இந்த பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். நல்லவேளை அந்த பெண்ணினுடைய உயிருக்கு எதுவித ஆபத்தும் நேராமல் அவர் தப்பியிருக்கின்றார் என்பது ஒரு மிகப்பெரிய விடயம். அவர் தப்பி இருக்காவிட்டால் கூட இந்த விடயம் இவ்வளவு பேசுபொருளாக ஆகியிருக்காது. அதேவேளை அந்த கிணற்றுக்குள் இன்னும் ஒரு சடலம் இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட இந்த விடயம் இவ்வளவு பரபரப்பாகவும் இவ்வளவு மிகவும் போலீசாரால் ஒரு கரிசனைக்குட்படுத்தப்பட்ட ஒரு பாரிய விடயமாக இது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காது. ஆகவே இவர் இந்த விடயத்தில் உயிர் தப்பியமை என்பது மிகப்பெரிய ஒரு ஆண்டவன் புண்ணிய செயல் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அதற்கு பிறகு அவர் அந்த விடயத்தை தொடர்ந்து தெரிவிக்கின்றார். பருத்திச்சேனை வருகின்ற பொழுது அதற்கு பிறகு தான் சுயநினைவை இழந்ததாக கூறியிருந்தார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. அதன் பிறகு நடுச்சாமத்தில் தான் அவருக்கு சுயநினைவு திரும்பி இருக்கின்றது. நினைவு திரும்பிய போது அவர் தண்ணீருக்குள்ளே இருந்திருக்கின்றார். உடனே அவர் தான் வீட்டில் இருப்பதாகவும் வீட்டிற்குள்ளே வெள்ளம் ஏறிவிட்டதாகவும் அவர் நினைத்து கொள்கின்றார். ஏனென்றால் அவருடைய வீடு அடிக்கடி வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற இடமாக இருக்கும் போல இருக்கின்றது. ஆகவே அவர் அப்படி நினைத்திருக்கின்றார். வீட்டிற்குள் வெள்ளம் வந்து விட்டிருக்கிறது. இருட்டாக இருந்தபடியால் தான் வீட்டிலே தான் இருக்கின்றார். ஆனால் வீட்டிற்குள் வெள்ளம் ஏறிவிட்டதாக அவர் நினைத்து கொள்கின்றார். இதேவேளை கைகளிலே ஒரு கட்டை தட்டுப்படுகின்றது. அது மரக்கட்டில் என்று நினைத்து கொள்கின்றார். அந்த கட்டையில் தான் பிடித்து வண்ணம் இருந்ததாகவும், கால்களை அந்த தண்ணீருக்குள் விட்டு பார்த்ததாகவும், ஆனால் தரை தெரியவில்லை எனவும், தொடர்ச்சியாக தண்ணீரே தெரிந்ததாகவும், 2 கால்களை விட்டு பார்த்த பொழுதும் தண்ணீர் தான் இருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். தொடர்ச்சியாக அந்த மரக்கட்டையை பிடித்த வண்ணம் தான் அங்கே உயிரை கையில் பிடித்தவாறு நின்றதாக அவர் பரபரப்பு பேட்டியினை வழங்கியிருக்கின்றார். பாருங்கள், எவ்வளவு கொடூரமான ஒரு அனுபவம். அந்த பெண்ணினுடைய துணிவை பாருங்கள். கடைசி வரை தன்னுடைய உயிரை அந்த ஒற்றை காலிலே பிடித்து வைத்துக்கொண்டு அவர் அந்த இரவு முழுவதையும் கழித்து இன்று மிக முக்கியமான
தொடர் குற்றச் செயல்களிலே ஈடுபட்ட ஒரு கும்பலை இன்று இந்த இலங்கை நாட்டிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார். இந்த பெண் உண்மையில் அப்பாவி. இந்த பெண் போல பாதிக்கப்படுகின்ற அனைவருமே உண்மையில் அப்பாவிகள். அவர்களுக்கு அந்த குற்றவாளிகளை குற்றம் சுமத்துவதற்கு கூட தெரியாது இருக்கின்றது. அந்த பேட்டியை அவதானிக்கின்ற பொழுது தெரிகின்ற விடயம், அதிலே குற்றவாளிகளை கூட அவர்கள் ஒரு தரக்குறைவாகவோ அல்லது மரியாதை இல்லாமலோ பேசுவதாக தெரியவில்லை. உண்மையில் கோபம்தான் வருகிறது. அவர்களை எல்லாம் எப்படி சொல்லுவது, அழைப்பது என்பதே தெரியாமல் இருக்கின்றது இந்த செய்திகளை பார்க்கின்ற எங்களுக்கு. ஆனால் அந்த பெண் பேட்டி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் மிகவும் அப்பாவித்தனமானவர்களாக இருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறானவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுங்கள் என்று அவர் ஒரு கோரிக்கையை கோரிக்கையாக முன்வைக்கின்றார். உண்மையில் அது கோரிக்கை அல்ல, அது நிலைநிறுத்தப்பட வேண்டிய ஒரு நீதியாக இருக்கின்றது. அநீதிக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நீதி, நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்குரிய முன்னெடுப்புகள் போலீசாரால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றன என்று நாம் நம்பலாம். அந்த அடிப்படையில் இந்த விடயம் தொடர்பாக 7வது சந்தேக நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வத்தளை பகுதியைச் சேர்ந்த ஒரு பார்மசி உரிமையாளர் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார். பாருங்கள், அந்த மயக்க மருந்துகளை இப்படி ஒரு கும்பலுக்கு கொடுத்தார்கள் என்பதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அவர்களுக்கும் நிச்சயமாக இதிலே திட்டம் இருக்க வேண்டும். ஏற்கனவே அவர்கள் கதைத்து பேசி இதனை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. ஏனென்றால் சாதாரணமாக சென்று கேட்கின்ற ஒருவருக்கு மயக்க மருந்தினை எந்த ஒரு பார்மசியும் வழங்க முடியாது, வழங்குவதற்கும் அவர்கள் முன்வர மாட்டார்கள். அதனுடைய கன்சீக்வன்சஸ், அதனுடைய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்பதை அவர்கள் நன்கு அறிந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி இருந்தும் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது நன்றாக திட்டமிடப்பட்ட செயலாகத்தான் இருந்திருக்கும். அதுவும் பல நாள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற குற்றச் செயல்களாகத்தான் இருக்கும். அதோடு சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இவர்கள் நிச்சயம் இருப்பார்கள். ஆகவே இப்பொழுது கிழக்கு மாகாண பெருங்குற்ற தடுப்பு பிரிவு அதனுடைய பிரதான அதிகாரி, போலீஸ் அதிகாரி டி மேனன் அவர்களுடைய தலைமையில் அதிரடியாக இவர் கைது செய்யப்பட்டு இரவோடு இரவாக கிழக்கு மாகாணத்திற்கு அழைத்து வரப்பட்டு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றிலே நீதிவானுக்கு முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இவரை விசாரிப்பதன் மூலமாக மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னமும் எத்தனை பேர் இந்த குற்ற கும்பலிலே உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் என்பதும் தெரியவில்லை. அவையும் வெகு சீக்கிரத்திலே இவர்களை விசாரிக்கின்ற முறையிலே வெளியிலே தெரிய வரும் என்று நாங்கள் நம்பலாம். நிச்சயமாக இந்த சம்பவத்திற்கு ஒரு முடிவு கட்டப்பட்டே ஆக வேண்டும். அதேவேளை இவ்வாறான பார்மசியிலே இருக்கக்கூடிய இந்த மிகவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது தடைகளுக்கு உரிய விடயங்கள், அதாவது குறிப்பிட்ட வைத்தியசாலை வைத்தியர்களினுடைய மட்டத்தில் மாத்திரமே கிடைக்கக்கூடிய அணுகப்படக்கூடிய இந்த மருந்து வகைகளை இப்படி சாதாரணமானவர்களுடைய கைகளுக்கு செல்லாது தடுப்பது என்பது குறித்து இன்னமும் சட்டங்கள் மற்றும் போலீசாருடைய நடவடிக்கைகள் வலுப்படுத்த வேண்டும், துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.